தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் துஷ்பிரயோகம், போலீசார் தீவிர விசாரணை. வாகன இலக்க தகடு மாற்றங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை, போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. வடுக்குநாரிமலை குறித்து அமைச்சர் கருத்திற்கு கடும் எதிர்ப்பு. யாழில் நேர்ந்த சோகம், 8 வயது சிறுமி பரிதாப மரணம். 2 மீன்பிடி படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, மீனவர் உயிரிழப்பு. தனிப்பட்ட தகராறு காரணமாக பெண் கொலை, சந்தேக நபர் தப்பியோட்டம். தடைகள் மத்தியில் சிக்கலான பேச்சுவார்த்தை, போர் நிறுத்த நீடிப்பிற்கு ட்ரம்ப் மறுப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். பௌத்தடம் என தெரிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையை தாம் கண்டிப்பதாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வடுக்குநாரிமலை தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி கடந்த 9/4/2026 நாடாளுமன்றில் உரையாற்றும் பொழுது வவுனியா வடுக்குநாரி மலையில் காணப்படும் தடயங்கள் அனைத்தும் பௌத்தத்திற்குரியதென தெரிவித்தது மட்டுமல்ல, விரைவில் வர்த்தமானி வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த கருத்தை நாம் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். வடுக்குநாரி மலை என்பது தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு தலமாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இங்கு வழிபாட்டு முறைமை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயமாக நீண்ட காலமாக சைவ சமயத்தவர்களால் வழிபாடு நடாத்தப்பட்டு வருகிறது. அப்பகுதி மக்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் தொடர்ச்சியான ஆன்மீக செயற்பாடுகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வாறான சூழலில் எந்தவித பரந்த ஆய்வும் இல்லாமல் ஒரு தலைப்பட்சமாக இத்தலம் பௌத்த மதத்திற்குரியதென அறிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். இந்த ஆட்சியாளர்கள் இதன் மூலம் மிக தெளிவாக தமது இனவாத மதவாத போக்கினை கடைபிடிக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட ஆதாரம் தேவையில்லை. இது மிக மோசமான அதிகார துஷ்பிரயோகமாகும். இத்தகைய அறிவிப்புகள் வரலாற்று உண்மைகளை மறைக்கும் முயற்சியாகும். தமிழ் மக்களின் மத மற்றும் கலாச்சார உரிமைகளை மீறும் செயலாகும். சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்தும். பல இன பல மத மக்கள் இணைந்து வாழும் நாட்டில் பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள் சமநிலையுடனும் நியாயத்துடனும் கருத்து வெளியிட வேண்டும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வாந்தி எடுத்த சிறுமியொருவர் நேற்று பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 8 வயதுடைய முகமது ஜிஹாட் பஹிஹா என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவது, குறித்த சிறுமிக்கு கடந்த 13ஆம் தேதி வயிற்று வலியுடன் வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் நேற்று அதிகாலை 1 மணியளவில் மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டதுடன் அவர் வாந்தி எடுத்துள்ளார். நிலைமை மோசமடையவே அதிகாலை 4:30 மணியளவில் சிறுமி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மதியம் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சிறுமியின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சிறுமிக்கு குடல் வளரி பாதிப்பு ஏற்பட்டதால் வயிற்றுவலி ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக அவர் வாந்தி எடுத்த நிலையில் வாந்தி பொருட்கள் எதிர்பாராத விதமாக சுவாச குழையினுள் சென்றதாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 38 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மூளாய் வேரம் பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய குறித்த சிறுமியை அவரது வீட்டின் அருகே வசிக்கும் நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் பெற்றோர் முறைப்பாடு செய்ததை அடுத்து வட்டுக்கோட்டை போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். அதேவேளை சிறுமியை மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் போலீசார் அனுமதித்துள்ளனர். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தரநிலைப்படுத்தப்பட்ட பதிவு இலக்க தகடுகளை மாற்றியமைத்து வாகனங்களை செலுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பு பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதீர இது குறித்து தகவல் வெளியிட்டுள்ளார். புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு முறையான பதிவு எண்கள் வழங்கும் திட்டம் முழுமையாக செயற்படுத்தப்படாத சூழலை பயன்படுத்தி சில கடத்தற்காரர்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் சட்டவிரோத நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை தடுக்கும் நோக்கில் தரப்படுத்தப்பட்ட இலக்க தகடுகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மோட்டார் வாகன ஆணையாளருக்கு காவல்துறை அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக WPJ சேனாதிர மேலும் தெரிவித்தார்.
தற்போது பல வாகன உரிமையாளர்கள் வெவ்வேறு வண்ணங்கள், எழுத்துக்கள் மற்றும் இலச்சினைகள் அடங்கிய அலங்கார இலக்கத் தகடுகளை பயன்படுத்தி வருகின்றனர். இத்தகைய நடைமுறையை ஒழுங்குபடுத்தவும் வீதி பாதுகாப்பு விதிவுகளுக்கு முரணாக செயற்படுவோரை கண்டறியவும் நாடு முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளன. விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வங்காளிப்பாடு கடற்பரப்பில் 2 மீன்பிடி படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று அதிகாலை மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சிக்கி நீரில் மூழ்கியதில் 55 வயதுடைய மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 2 மீனவர்கள் மீட்கப்பட்டு மன்னார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய யாழ் பல்கலைக்கழக கலைப்பிரிவின் 3ஆம் வருட மாணவியொருவர் தனது நீண்ட நாள் காதலனை கைவிட்டு கனடாவில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவருடன் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தெரிய வந்ததை அடுத்து குறித்த மாணவியின் காதலன் அவரது வீட்டிற்கு சென்று விளக்கம் மற்றும் நியாயம் கோர முயன்றுள்ளார். இதன்போது மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காதலன் தாக்குதலுக்குள்ளானதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவியின் பெற்றோர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் சம்பந்தப்பட்ட காதலன் போலீசாரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காதலன் யாழ் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகரின் மகன் எனவும் அவர் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த மாணவிக்கு தங்க நகைகள் மற்றும் பெறுமதி வாய்ந்த பரிசுப் பொருட்களை வழங்கியதுடன் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து கல்வி கேட்க தேவையான ஏற்பாடுகளையும் தனது சொந்த செலவில் செய்திருந்ததாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது அமலில் உள்ள 2 வார கால போர் நிறுத்தத்தை நீட்டிப்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதனை பகிரங்கமாக மறுத்துள்ளார். அடுத்த 2 நாட்களில் ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை காண்பீர்கள் என நினைக்கின்றேன் என்று குறிப்பிட்ட அவர் போர் நிறுத்த நீட்டிப்பு அவசியமானது என்ற தொனியில் பேசினார். முன்னதாக தற்போதைய போர் நிறுத்தம் வரும் செவ்வாய்க்கிழமை முடிவடைவதால் அதற்குள் ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் தூதுக்குழுக்கள் முயற்சி செய்து வருகின்றன. ஈரானிய எண்ணெய் வர்த்தக வலையமைப்புகள் மீது அமெரிக்கா நேற்று புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிக்கலான கட்டத்தை எட்டியுள்ளன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.